தலையை நசுக்குகிறோம் ஆண்டவரே. ஆனால் தேவனோ வேற ஒரு காரியத்தை ஒரு ஓட்டத்தை கட்ட நியமிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஆன்லைனில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். 2 கொரிந்தியன் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 2:14. கடந்த பல வாரங்களாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஒரே விருப்பம், ஒரே எண்ணம், ஒரே குறிக்கோள், ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கணும். அதுக்கு தான் இந்த பூமியை உண்டாக்கினார், ஆதாமை உண்டாக்கினார், ஏதேனை உண்டாக்கினார், ஆபிரகாமை அழைத்தார், இஸ்ரவேல் மக்களை தன்னுடைய ஜனமாக தெரிந்து கொண்டார், கானானை அவர்களுக்கு கொடுத்தார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், அதுக்கு தான் இயேசுவை அனுப்பினார், அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார், அதுக்கு தான் சபையை உண்டாக்கினார், அதுக்கு தான் உங்களை ரட்சித்தார், என்னை ரட்சித்தார், அதுக்கு தான் நம்மை சபையில் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார், அதுக்கு தான் 2வது முறை திரும்ப வரவும் போகிறார். எல்லாமே ஒரே நேர்கோட்டில், ஒரே நோக்கம், ஒரே குறிக்கோள், ஒரே பார்வை. இதை தவிர வேறு எதுவுமே தேவனுடைய திட்டத்தில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எப்படியோ மக்கள் இந்த பகுதியை புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். நன்மைகள், ஆசீர்வாதம், அற்புதம், சுகம், பலன், இதுதான் மக்களுடைய மனதில் பிரதானமாய் பதிந்து கிடக்கிறது. ஆகவே கர்த்தர்னு சொல்லிட்டா மக்களுக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வருது. ராஜ்யம் ஞாபகத்துக்கு வராமல் போயிடுச்சு. பிசாசு மறக்க பண்ணிட்டான். ராஜ்யத்தை குறித்த எண்ணமே மக்களுக்கு வரல. கோடிக்கணக்கான மக்கள் இந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். கர்த்தர் சர்ச்சு ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டா அங்கே நமக்கு ஏதாவது நல்லது நடக்கும், அற்புதம் நடக்கும், ஏதாவது நன்மை கிடைக்கும் என்ற எண்ணம் தான் ஆவிக்குரிய மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள் அப்படியே வருடக்கணக்காய் இதிலேயே ஊறி போய் விட்டார்கள். ராஜ்யத்தை குறித்த எந்த எண்ணமும் இல்லை. ராஜ்யத்தை கட்டுறதுக்கு தான் கர்த்தர் என்னை பிடித்திருக்கிறார் என்கிற எண்ணம் கிடையாது. ராஜ்யத்தை இந்த உலகத்தில் விரிவாக்குறதுக்கு தான் கர்த்தர் என்னை பிடித்திருக்கிறார் என்கிற எண்ணம் மக்களுக்குள்ள இல்லை. ஆகவே அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் தொடர்ந்து டீல் பண்ணி கொண்டிருக்கிறோம். மதம் வேற, ராஜ்யம் வேற. எண்ணம் மாறணும். மதத்திலே சட்ட திட்டங்கள் இருக்கிறது, ராஜ்யத்திலே உறவு மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. மதத்திலே பிரமாணங்கள் இருக்கிறது, ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு கூட தேவனோடு உள்ள தனிப்பட்ட உறவு. அதை பற்றி மக்களுக்கு சிந்தையே கிடையாது. கடவுளோடு உறவு கொள்ளணும், அதை பற்றி எண்ணமே கிடையாது. ஆனால் வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் கண்களை திறந்து விடுகிறார். பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே மதத்தை கொடுத்தார்னு போடலை, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏன்னா உறவுக்கு அடித்தளம் அன்பு.
தேவனுடைய ஏக்கம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய துடிப்பு, இருதய துடிப்பு மனிதனோடு உறவாட வேண்டும், மனிதனோடு உறவாட வேண்டும், மனிதனோடு உறவு கொள்ள வேண்டும். இப்போ மனிதனோடு உறவாடணும்னா அவனை நேசிக்கணும், அவன் மேலே அன்பு செலுத்தணும். அன்பு இல்லைன்னா உறவு இல்லை, அன்பு இல்லைன்னா உறவு இல்லை. ஆகவேதான் அவர் முந்தி அன்பு கூர்ந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் பின்னால் நான் சொல்கிறேன். அவர் முந்தி அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்திலே அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. முந்திட்டார், அன்பு கூறுறதுல முந்திட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உறவு கொள்றதுல முந்திட்டார்னு அர்த்தம். உறவாடுறதுக்கு அவர் விரும்புகிறார்னு அர்த்தம். நம்மோடு கூட உறவு வைத்து கொள்றதுக்கு துடிக்கிறார்னு அர்த்தம். நமக்கு அந்த உறவை பற்றியெல்லாம் நமக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது, எந்த விதமான அக்கறையும் கிடையாது. எனக்கு ஒரு நல்லது நடக்குமா, எனக்கு ஒரு நன்மை கிடைக்குமா, எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்குமா, இதுலேயே சுற்றி சுற்றி வர்றான் மனுஷன். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நல்லது நடக்குமா நடக்காதா, நன்மை கிடைக்குமா கிடைக்காதா, ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காதான்னு கர்த்தர்கிட்ட கேட்டால், நீ நினைக்கிறத காட்டிலும் அதிகமாக உனக்கு கிடைக்கும், நீ எதிர்பார்க்கிறத காட்டிலும் அதிகமாக நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இதான் தேவனுடைய திட்டம். இயேசு சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்க நினைக்கிறது காட்டிலும் அதிகமாய். ஆனா உங்க கண்ணு இந்த இவைகள் மேல பதிக்கப்படக்கூடாது. இந்த பூமிக்குரிய உலக பிரகாரமான இதுலயே போட்டு உழண்டுகிட்டு இருக்க கூடாது. ஜெபம்னு வந்துட்டாலே அதுதான் மைண்டுக்கு வருகிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, முதலாவது இதெல்லாம் உனக்கு இருக்குது, இந்த தேவையெல்லாம் உனக்கு இருக்குன்னு அவர் அறிவார். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் தேவன் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் கர்த்தரை அறியாத, ராஜ்யத்தை குறித்த எந்த அறிவும் இல்லாத, கிறிஸ்துவை அறியாத அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இதெல்லாம் அஞ்ஞானியினுடைய நாட்டம், தேட்டம். ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசி, கல்வாரியை, சிலுவையை, அந்த சிலுவையின் அன்பை கண்டுகொண்ட ஒரு விசுவாசியினுடைய ஏக்கம், விருப்பம், துடிப்பெல்லாம் ராஜ்யமா இருக்கணும். ராஜ்யம் கட்டப்படணும். என் வீட்டுக்குள்ள ராஜ்யம் கட்டப்படணும், என் குடும்பத்துக்குள்ள ராஜ்யம் கட்டப்படணும், என் ரட்சிக்கப்படாத கணவன் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படாத மனைவி ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படாத உறவினர்கள் ரட்சிக்கப்படணும். தேவனுடைய ஆளுகை கொஞ்சம் கொஞ்சமா என் மூலமாக பரவ வேண்டும். பக்கத்து வீட்டுக்கு போகணும், ஏத்த வீட்டுக்கு போகணும், என் தெருவுக்கு போகணும், என் பட்டணத்துக்கு போகணும். குறைந்தபட்சம் அந்த ஆசை துடிப்பு, அதை தான் கர்த்தர் எதிர்ப்பு. அப்படி ஆசை வரும் பொழுது இவைகளெல்லாம் நீங்க நாடி தேடி கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து அக்கறையோ அவங்க கரிசனைப்பட்டு கொண்டிருக்கிற இவைகளெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் கொசுறு ஃப்ரீயா கிடைக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ரீ கொசுறு. சில நேரம் நான் போய் வெஜிடபிள் வாங்குவேன் ஒரு கடையில், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில். வெஜிடபிள் வாங்கும்போது எல்லா காயெல்லாம் வாங்கி பில்லெல்லாம் போட்டு அந்த அம்மா கேட்கும், அவ்வளோதானா, போதுமா சார்? போதுமா அப்படின்னோடனே கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும், அது என்னது, அதுக்கு காசு இல்லை, அதுக்கு காசு கிடையாது. நீங்கள் காய்கறி வாங்கிட்டா கருவேப்பிலை கொத்தமல்லி தலையும் என்னது ஃப்ரீ. அதுதான் கூட. இது கூடையே அது என்ன செய்யும் வரும். நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லை. நான் கேட்கவே மாட்டேன், எனக்கு கருவேப்பிலை கொடுமா, கொத்தமல்லி தலை கொடுமான்னு நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டாலே அதை என்ன பண்ணிடுறாங்க, கொடுத்துட்றாங்க. இந்த உலக பிரகாரமான ஒரு மனுஷனே, ஒரு மனுஷியே அது காசு கொடுத்து வாங்கிட்டா அது கூட கொடுக்கணுன்ற உணர்வு இருக்கும்போது, பரலோகத்தின் நல்ல தேவன், நல்ல தகப்பன் ராஜ்யத்துக்காக வரும் பொழுது, ராஜ்யத்தை தேடும் பொழுது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றார் கர்த்தர். சேலஞ்ச் பண்றார், சவால் விடுறேன். நடக்குதா இல்லையான்னு பாரு, உன் வாழ்க்கையில் நடக்குதா இல்லையான்னு பாரு. நீ ராஜ்யத்தை தேடு, ராஜ்யத்தின் மேல அக்கறையாயிரு, ராஜ்யத்தின் மேல கரிசனையாயிரு. இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கூட. மதத்துக்குள்ள போய் இறங்காதீங்க. திரும்ப கர்த்தர் இந்த நாட்கள் அதான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா ஆவியானவர் வேதனைப்படுகிறார். கோடிக்கணக்கான மக்கள், சபை மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள் மதத்துக்குள்ள போய் சிக்கிக்கிட்டாங்க, மத சடங்குகளுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டாங்க. உறவுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது, உறவே கிடையாது. பாருங்க, மதம் என்ன பண்ணி விட்டுருச்சுன்னா, நீ அதெல்லாம் செய், இதெல்லாம் செய், அப்படின்னா உனக்கு நன்மை கிடைக்கும், அப்படின்னா உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு பிரமாணத்தை தூக்கி வச்சிருச்சு.
அதனால மனுஷன் என்ன பண்றான்னா பிரமாணங்களை செஞ்சு அந்த பிரமாணங்களின் மூலமா தன்னை உயர்த்த ஆரம்பிச்சிட்டான். ஏற்கனவே நம்ம படித்தோம், அதுதான் தொடர்ந்து ஆவியானவர் பேச விரும்புகிறார். தன்னை தன்னை உயர்த்தணும், தன்னை மேன்மைப்படுத்தி காமிக்கணும், தான் யாருன்றதை காமிக்கணும். நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிச்சு யாருக்கு என்ன லாபம்? யோசிங்க. நம்ம யாருன்றதை இந்த உலகத்துக்கு காமிச்சு யாருக்கு என்ன லாபம்? சிந்திக்கும்படி விரும்புகிறேன். நம்ம யாருன்றதை இந்த உலகத்துக்கு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, திட்டமாய் அறிந்து கொள்ளணும். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு எங்களை அறிகிற அறிவின் வாசனை அல்ல, சத்தமா சொல்லுங்க, எங்களை இல்ல, அவரை. அவரை. அப்போ வெற்றிக்காக ஜெபிக்கும் பொழுது, ஜெயத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, ஆசீர்வாத கர்த்தரை எதிர்பார்க்கும் பொழுது, நன்மைகளை கர்த்தரை எதிர்பார்க்கும் பொழுது, உயர்வுகளை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கும் பொழுது, இந்த உயர்வின் மூலமா நான் யாருன்றத 4 பேருக்கு காமிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ஜீரோ, ராங் ரூட்ல போறீங்கன்னு அர்த்தம். ராங் ரூட்ல போறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய கண்களை திறப்பாராக. டு பி சம்ஒன் இல்ல, கவனிங்க, ஆங்கிலத்தை சொல்லணும், டு பி சம்ஒன்னா இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. நாம யாரா இருக்கிறோம்? நாம் யார்? நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம எவ்வளவு நல்லவங்க, நாம எவ்வளவு நீதிமான், நான் எவ்வளவு பக்திமான், அதெல்லாம் காமிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மை அழைக்கல. டு பி சம்ஒன் அல்ல, டு ரிஃப்ளெக்ட் சம்ஒன். நம்மை காண்பிப்பதல்ல, நாம் யார் என்பதை காண்பிக்கிறதுக்கல்ல, இன்னொருவரை பிரதிபலிப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Not to be someone, but to reflect someone. இதுதான் தேவனுடைய திட்டம் என்பதை இந்த காலவெளி தெரிந்து கொள்ளணும். உள்ள கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நான் ஆண்டவர்கிட்ட நன்மை எதிர்பார்க்கிறது, ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறது, உயர்வை எதிர்பார்க்கிறது. அந்த உயர்வை கொடுங்க ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் யாருன்றத இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும்? காமிக்கணும். தப்பு தப்பு தப்பு. அதனால தான் சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தரால் என்ன கொடுக்க முடியல, பதில் கொடுக்க முடியல, நாமளே தடைப்படுத்திடுறோம், நாமளே தடை உண்டாக்கிடுறோம். இப்போ நான் யாருன்னு காமிச்சு யாருக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் கிடையாது, ஒரு லாபமும் கிடையாது. இப்போ எனக்கு வருகிற மேன்மையின் மூலமாக, எனக்கு வருகிற ஆசீர்வாதத்தின் மூலமாக, எனக்கு வருகிற நன்மையின் மூலமாக நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை இந்த உலகத்துக்கு நான் காண்பிப்பேனானால், அந்த ஆசை எனக்குள்ள வருமானால், அந்த ஆசையோடு அந்த உள் நோக்கத்தோடு நான் ஆண்டோட சமூகத்துக்கு வருவேனானால், நீங்க உயர்வுக்கு தப்பவே மாட்டீங்க, மேன்மைக்கு தப்பவே மாட்டீங்க, ஆசீர்வாதத்துக்கு தப்பவே மாட்டீங்க. இது உள்ள நடக்கிறது, வெளியே இல்லை, உள்ள நடக்கிற வேலை. உள்ள இது அருமையாலே பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு தெரியாது, எதிர்த்துல இருக்கிற ஆளுக்கு தெரியாது, உங்களுக்கும் கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும். என்ன நோக்கத்தோடு ஜெபம் பண்றீங்க, என்ன நோக்கத்தோடு எதிர்பார்க்குறீங்க, என்ன நோக்கத்தோடு அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்க. எழுதப்பட்டிருக்கிறது, கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசு முதலாவது அற்புதத்தை செய்து, முதலாவது அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அங்க கல்யாண வீட்டுக்காரவங்களுடைய மகிமையை வெளிப்படுத்தல, மாப்பிள்ளையுடைய மகிமையை வெளிப்படுத்தல, பொண்ணுடைய மகிமையை வெளிப்படுத்தல. தான் யார், கிறிஸ்து யார், தேவன் யார், தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இப்ப நம்முடைய விருப்பம், நம்முடைய ஏக்கம், நம்முடைய துடிப்பு, ஆசை எல்லாம் என்னவா இருக்கணும்னா, என் ஜெபம் கேட்கப்படும் போது, என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படும் போது, நான் யாருன்னு இந்த உலகத்தில் வெளிப்படுறது இல்லை ஆண்டவரே, நீர் யார் என்பது இந்த உலகத்துக்கு தெரியணும், சொந்தக்காரங்களுக்கு தெரியணும், என்னுடைய உறவினர்களுக்கு தெரியணும், என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியணும், என் எதிர்த்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியணும். ஆனால் மதம் என்ன சொல்லி கொடுத்துருச்சுன்னா, மதம் என்ன மாதிரியான மனப்பான்மையை கொடுத்துருச்சு, நீ யாருன்றதை காமி, பிரமாணத்தைலாம் நீ நிறைவேற்றி நீ எவ்வளவு நல்லவன்றத இந்த உலகத்துக்கு, மக்களுக்கு, மற்றவங்களுக்கு என்ன செஞ்சிரு, காமிச்சிரு. தவறான
ரூட்ல போறோம், வாசிப்போம். ஆதியாகமத்துக்கு திருப்புவோம். 1ஆம் அதிகாரம். ஆதியிலிருந்தே தேவனுடைய விருப்பம் என்னன்றதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியிலேயே தேவனுடைய விருப்பம் என்ன? வாசிப்போம். 27வது வசனம், ஆதியாகமம் 1:27. தம்முடைய சாயலாக தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். கவனிங்க, தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது மனுஷ சாயலாகவே சிருஷ்டித்திருக்கலாம்ல, மனுஷ சாயலாகவே சிருஷ்டித்திருக்கலாம்ல. ஆனா மனுஷனை சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டித்தார்? தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனை பார்க்கும்போது யாரை பார்க்குற மாதிரி இருக்கு சொல்லுங்க? தேவனை பார்க்குற மாதிரி இருக்கு. மனுஷனை பார்த்தா தேவனை பார்க்குற மாதிரி இருக்கு. மனிதன் தேவனை பிரதிபலிக்கிறவனாக மாறிவிட்டான். அப்படித்தான் கர்த்தர் உருவாக்கினார் மனுஷனை. விழுந்து போன உலகம் மனுஷன் பாவத்தில் விழுந்து போனதுனால இப்போ தேவனை பிரதிபலிக்கலை, தேவனை வெளிப்படுத்தி காமிக்கலை. இன்னைக்கு உலகமெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் யாரு, தான் யாரு, நான் யாரு, என் சாதனை என்ன, நான் யாரு, என்னை பற்றி 4 பேருக்கு தெரியணும், சொந்தக்காரெலாம் என்னை பற்றி பேசணும், உலகத்தாரெலாம் என்னை பற்றி பேசணும், நான் டோட்டலாக ராங் ரூட்டில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ராங் ரூட்டில் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் உயர்த்தப்படும் பொழுது, நீங்கள் மேன்மைப்படுத்தப்படும் பொழுது உங்கள் சாதனைகள் ஆட்டோமேட்டிக்காக வெளிப்பட தான் போகிறது. ஆனால் நீங்கள் உயர்த்தப்படுறதே உங்கள் சாதனையை வெளிப்படுத்துறதுக்கு தான். நீங்கள் அந்த இடத்துல நின்னீங்கன்னா தப்பான ரூட்டில் போய்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ நம்முடைய உள்ளூர நம்முடைய ஆசை என்னவாக இருக்கணும்னா, என்னுடைய உயர்வு, என்னுடைய மேன்மை, என் வாழ்க்கையில் நடக்கிற நன்மை, என் வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள் எல்லாம் உம்மை உயர்த்தணும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இப்போ மனுஷனை பார்த்தா மனுஷன் மேலே கர்த்தர் என்னத்தை வச்சிருக்கிறாரு? தேவனுடைய சாயல். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? சத்தமாக சொல்லுங்க. சாயல். சாயல் வேற, சாயம் வேற. மறுபடி சொல்றேன், சாயல் வேற, சாயம்னா என்ன? நமக்கு நல்ல தெரிஞ்ச வார்த்தை. சாயம் வெளுத்துரும். சாயம் வெளுத்துரும். சாயம் பூசுனா அது சாயம் பூசுறது. அந்த சாயம் என்ன செஞ்சிடும்? வெளுத்துரும். இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள், ஆவிக்குரிய மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்குள்ள சாயல் இல்லை, என்னதான் இருக்குது? சாயம் இருக்கு. சாயத்தை என்னைக்கு பூசிக்கிறோம்? சாயத்தை என்னைக்கு பூசிக்கிறோம்? கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கிறோம். சண்டே சாயம். அந்த சாயம் என்னது? சண்டே சாயம். ஞாயிற்றுக்கிழமை சண்டே சாயம் பூசிடுறோம். அது திங்கக்கிழமை என்ன ஆயிடுது? வெளுத்துருது. மறுபடியும் என்னைக்கு சாயத்தை பூசுகிறோம்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. என்ன ஞாயிற்றுக்கிழமைக்குன்னு ஒரு சாயம் இருக்குது. இப்போ கர்த்தர் சாயத்தை பூசி விடலை ஆதாம் மேலே. எதை கொடுத்தார்? சாயலை கொடுத்தார். சாயலை கொடுத்தார். இப்போ நம்ம பிள்ளைகள் மேலே சாயல் இருக்குது. என்ன மாதிரியே என் மகன் இருக்கிறான்னா ஜீவகாலமெல்லாம் அந்த சாயல் அவன் மேலே என்ன செய்ய போகிறது? இருக்க போகிறது. அது ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகிறதில்ல. சாயல், சாயம் வரும். அப்படி சாயத்தை பூசலாம், ஆனால் சாயலை அப்படி என்ன செய்ய முடியாது? கொண்டு வர முடியாது. சாயல் என்பது நிலைத்திருக்கக்கூடியது, பிரதிபலிக்கக்கூடியது. பிள்ளைகள் பெற்றோரை என்ன செய்கிறார்கள்? பிரதிபலிக்கிறார்கள். இப்போ கர்த்தருடைய விருப்பம் என்னன்னா, நீ என்னை, என் குணத்தை, என்னுடைய குணாதிசயத்தை, இது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, அனுதினமும் நீ பிரதிபலிக்கிற ஆளாக இருக்கணும். அதனால தான் பவுல் எழுதுகிறார், எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு அவரை
அவரை அவரை அவரை அறியணும் நோக்கம். அப்போ வெற்றின்னு கத்துட்ட வரும்பொழுதெல்லாம் அதுக்கு பின்னால என்ன இருக்கணும்னா, நீங்க வெளிப்பட்டுறணும். ஆண்டவரே, எனக்கு கிடைக்கிற வெற்றியின் மூலமாக, எனக்கு கிடைக்கிற ஜெயத்தின் மூலமாக, எனக்கு கிடைக்கிற நன்மையின் மூலமாக, எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தின் மூலமாக நீர் வெளிப்பட வேண்டும், நீர் வெளிப்படணும். இந்த ஒரே கோல், ஒரே லக்கு, ஒரே எண்ணம் நம்முடைய மனதில், ஆசை மாற வேண்டும். வாசிப்போம் மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். இன்னைக்கு மக்கள் தங்களை காமிக்கிறதுக்கு, தங்களை யாருன்னு காமிக்கிறதுல தான் போட்டா போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். தான் யாருன்னு காமிக்கணும், நான் யாருன்றது உலகத்துக்கு தெரியணும், நான் யாருன்றத சொந்தக்காரங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம்? இப்படிப்பட்ட உலக பிரகாரமான எண்ணங்கள்லாம் கழுவப்படணும், துடைக்கப்படணும், துண்டிக்கப்பட வேண்டும். கவனிங்கள் பாருங்க, ஒருத்தன் வர்றான், 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர. கவனிங்க, இவனுக்கு நித்திய ஜீவனை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. சொல்றது எதை பற்றி பேசுறான்? பேசுறது எதை பற்றி பேசுறான்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு என்ன செய்யணும்னு பேசுனான், சொன்னான். ஆனால் உண்மையிலேயே இவனுக்கு நித்திய ஜீவனை பற்றிய அக்கறை இல்லை. உண்மையிலேயே நித்திய ஜீவனை அக்கறைப்பட்டிருப்பான்னா, உண்மையிலேயே நித்திய ஜீவனை விரும்பி இருப்பான்னா, எல்லாத்தையும் வித்துட்டு இயேசுவுக்கு பின்னால் என்ன செஞ்சிருப்பான்? போயிருப்பான். அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு வந்து கேட்டானே, அதுக்கு பேர் தான், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு பேர் தான் என்னது? சாயம். நல்ல போதகரே, சாயம். ஓடி வந்து சாயம். முழங்கால் படியிட்டு all these religious rituals, இவைகளெல்லாம் வெளியே பார்க்க நல்லா தான் தெரியுது, கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். இதெல்லாம் வெளியே பார்க்கறதுக்கு நல்லா தான் தெரியுது. சாயம். நமக்கு தெரியும், எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், நம்ம வாழ்க்கையில் சாயம் இருக்கிறதா, சாயல் இருக்கிறதா? கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். நம்ம சாயம் பூசி யாருக்கு எந்த லாபமும் இல்லை, விசேஷமாக நமக்கு எந்த லாபமும் இல்லை. எதையுமே பெற்றுக்கொள்ளாமல் திரும்பி என்ன செய்தான்? நான் நினைக்கிறேன், இயேசுகிட்ட வந்துட்டு ஒன்றையுமே பெறாமல் போனாலும் இவனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதையுமே பெறாமல் போய்விட்டான். இவனுக்கு என்னன்னா, இவனை நல்லவன்னு 10 பேர் சொல்கிறாங்க, தெருவில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. ஆனால் இயேசுநாதருக்கு இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணலை இன்னும் யாரும். இயேசுநாதருக்கு இவர் தான் நல்லவர்னு தெரியாது. எப்படியாவது தான் நல்லவன்றதை யாருக்கு காமிக்கணும்? இயேசுவுக்கு காமிக்கணும். அதுக்கு தான் வந்திருக்கிறான், அதுக்கு தான் வந்ததே, அதுக்கு தான், நித்திய ஜீவனுக்காக இல்லை, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு இல்லை. நான் 10 கற்பனையை நிறைவேற்றி நான் எவ்வளவு நல்லவனாக இருக்கிறேன்றதை இயேசுநாதருக்கு கொஞ்சம் காமிச்சிட்டு போகலான்ட்டு வந்தான். முதல் அடியிலே அடித்து முடிச்சுட்டார் கர்த்தர். முதல் அடியிலே அடிச்சிட்டாரு, தம்பி, தேவன் ஒருவர் தவிர. அடி, ஒரே அடி, ஒரே போட்டு. அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? மறைமுகமாக என்ன சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க? நீ நல்லவே இல்லை, முதல்ல தெரிஞ்சுக்கோ. அங்கே ஆரம்பி, உன் ஜெபத்தை அங்கே ஆரம்பி. நீ வந்திருக்கிற பற்றியா, உன்னுடைய ஆட்டிடியூடை மாற்று. அங்கே தான் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கணும். நான் நல்லவன் இல்லை, நான் என்னையை தூக்கி காமிக்கிறது இல்லை, எனக்குள் இருக்கிற அவர் நல்லவர், அவரை நான் வெளிப்படுத்தணும், அவர் பிரதிபலிக்கப்பட வேண்டும், இந்த உலகத்துக்கு அவர் காண்பிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த வைராக்கியம் நமக்குள்ளே வரணும், இந்த வைராக்கியம் நமக்குள்ளே வரணும். வாசிப்போம் லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம்
10வது வசனம் லூக்கா 18:10. 2 மனுஷர், வாசிங்க, மைக்கில் வாசிங்கப்பா. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அந்நியக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஐயா யாரை தூக்கி காமிச்சிட்டு இருக்காரு இப்போ? மதம். மதம் இதுக்கு பேர் தான் என்னது? சாயம். சாயமா சாயலா? சாயம் வெளுத்துரும், சாயல் நிலைத்திருக்கும். இப்போ சாயம் பூசுறது இல்லை, திட்டமாய் தெளிவாய் ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தும்படி கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். தன்னை உயர்த்துறான் பாருங்க, தன்னை மேன்மைப்படுத்துறான் பாருங்க. இப்போ கர்த்தர் நம்ம இடத்துல கேட்குறார், நான் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும். எதுக்கு பதில் கொடுக்கணும்? உனக்கு ஒரு நன்மை செய்யணும்னு கேட்குறியே, எதுக்காக கேட்குற? நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை. ஆண்டவரை பொறுத்தளவில் நம்ம என்ன கேட்குறோன்றது முக்கியம் இல்லை, எதுக்காக கேட்குறோம்? எதுக்காக கேட்குறோம்? கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு எங்களை அறிகிற அறிவில்லை, அவரை அவரை அவரை. இப்போ நம்முடைய வெற்றி, நம்முடைய ஜெயம், நம்முடைய நன்மைகள், இவைகளெல்லாம் மக்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் தேவனை பார்க்க வேண்டும். தேவனை பார்க்கணும், தேவனை பார்க்கணும். திட்டவட்டமான ஒரு குறிக்கோளை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அருமையானவர்களே, நான் சொல்கிறேன், இந்த காலவெளியில் ஊழியக்காரன்னு சொல்கிறேன், நீங்கள் உயர்வுக்கு தப்பவே முடியாது, ஆசீர்வாதத்துக்கு தப்ப முடியாது, மேன்மைக்கு தப்ப முடியாது. ஆனால் உள்ள மாற்றங்கள் உள்ளே ஏற்படணும், அடியில் ஏற்படணும். ஏன்னா மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ மனிதன் நீங்கள் என்ன ஜெபிக்கிறீங்கன்னு மனிதன் பார்க்கிறான், நீங்கள் ஏன் ஜெபிக்கிறீங்கன்னு கர்த்தர் பார்க்கிறார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், வெரி இம்பார்ட்டண்ட். ஆகவே நம்ம குடியிருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் மூலமாக கர்த்தர் வெளிப்படுறாரா? கர்த்தரை வெளிப்படுத்தணும். என்னுடைய வெற்றி, என்னுடைய ஜெயம், என்னுடைய உயர்வு, என்னுடைய நல்வாழ்வு, இவைகளெல்லாம் கர்த்தரை இந்த உலகத்துக்கு பறைசாற்ற வேண்டும், கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். எப்படியாவது கிறிஸ்து காண்பிக்கப்பட வேண்டும், எப்படியாவது கிறிஸ்து பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை, விருப்பம். பாருங்க, வாசிப்போம். பழைய ஏற்பாட்டிலேயே சில உதாரணங்களை காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41, ஆதியாகமம் 41. உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். பார்வோன், எகிப்தின் ராஜா, ஒரு சொப்பனம் பார்க்குறான். அந்த சொப்பனத்துக்கு யோசேப்பு அர்த்தம் சொல்கிறான். அவன் அர்த்தம் சொல்லி முடித்தா யாரை பற்றி தான் பெருமையாக பேசணும் சொல்லுங்க? சொப்பனத்துக்கு யார் அர்த்தம் சொன்னாங்களோ அவங்கள பற்றி தானே பேசணும், அவனைத்தானே சொல்லணும். ஆனால் ராஜா பேசின வார்த்தைகளை கவனியுங்கள். ராஜா பேசிய வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை. போதும், ஆரம்பமே எங்க தான் ஆரம்பிக்கிறான்? ராஜா தேவ ஆவியை பெற்ற.
சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னது யோசேப்பு தானே. அப்ப யோசேப்பு தானே சொல்லணும், யோசேப்பு தானே வெளிப்படணும். அப்ப யோசேப்பு சொன்ன விதம், யோசேப்புக்கு கிடைத்த வெற்றி, யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னது யோசேப்பை வெளிப்படுத்துறதை விட யோசேப்பின் தேவனை பார்வோனுக்கு வெளிப்படுத்தி விட்டது. தான் பாயிண்ட். தேவன் வெளிப்பட்டு விட்டார். அவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை, பார்வோனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை, யோசேப்பின் தேவனுக்கும் பார்வோனுக்கும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள், சம்பந்தம் இல்லாத ஆள் தேவனை பற்றி பேசுறார்னா யோசேப்பு தேவனை வெளிப்படுத்தி விட்டான். யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தல, யோசேப்பு தேவனை வெளிப்படுத்திட்டான். எப்படி வெளிப்படுத்தினான் காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 41:15 பாருங்க. ஆதியாகமம் 41:15. பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். பார்வோன் யோசேப்பிட்ட பேசுறான். என்னப்பா உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், நீ சொப்பனத்தை கேட்டேன்னா அதுக்கு அர்த்தத்தை நீ சொல்லிருவியாமே, நீ சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லிருவியாமே, கேள்விப்பட்டேன் அப்படின்னு ராஜா சொல்றான். ராஜா சொன்ன உடனே அதுக்கு யோசேப்பு சொன்ன பதில பாருங்க. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல. நிறுத்துங்க. நான் அல்ல. பதறான். நீ சொல்வியாமே பெண் சொன்னோன்னே பதறான். யோசேப்பு பதறி நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல, நாட் ஐ. கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்துகிறோம், தேவனை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? யோசேப்பினுடைய வாயில வந்த வார்த்தை பாருங்க, நான். இதைத்தான் பவுல் சொன்னார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் ஜெபிக்கிறேன், எனக்கும் எங்களுக்கும் இப்படிப்பட்ட எண்ணம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நான் அல்ல, நான் அல்ல. நமக்கு ஒரு அருமையானவர்களே, நமக்கு ஒரு திறமை, நமக்கு ஒரு தாளந்து, நமக்கு ஒரு கிருபை, நமக்கு ஒரு நன்மை உண்டாயிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்துருச்சே, கிடைச்சிருச்சுன்னு சொல்லும்போது பதறிடணும். நான் இல்லை, இது என்னால் வந்ததல்ல, இது அவராலே உண்டானது, இதெல்லாம் உங்களால் உண்டானது ஆண்டவரே. எவ்வளோ பெரிய ஒரு தேவாலயத்தை கட்டிட்டு சாலமோன் சொல்கிறான், அந்த தேவாலயத்துக்கு வந்த காணிக்கைகள் எல்லாத்தையும் குமிச்சு போய் கிடக்குது. அப்படியே தங்கம் வெள்ளியெல்லாம் குவியலாக கிடக்குது. அதை பார்த்தோன்னே சாலமோன் சொல்கிறான், இவைகளெல்லாம் உம்மால் உண்டானது, இவைகளெல்லாம் உம்மால் உண்டானது. அந்த ஆட்டிடியூட் ராஜ்யம் ராஜாவை மட்டுமே உயர்த்துகிறது. ராஜ்யத்தில் ராஜா தான் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், உயர்த்தப்படத்தக்கவர், மேன்மைக்கு உரியவர், ஆராதனைக்கு உரியவர். ஆனால் மதம் மனுஷனை உயர்த்துது, மதம் மனுஷனை தூக்கி காமிக்க வைக்கிது. மதம் மதம் இப்போ யோசேப்பு பாருங்க, கரெக்டாக சொல்றான், நான் அல்ல, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். இப்போ 28 வாசிங்க. 28 பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். மூச்சுக்கு மூச்சு, பேச்சுக்கு பேச்சு. யாரை பற்றி பேசுறான்? தேவன். அப்படி பேசணும்னா தேவனோடு தனிப்பட்ட உறவு இல்லைன்னா பேச்சு வராது. அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம், தேவனோடு தனிப்பட்ட உறவை வளர்த்து கொள்ளுங்கள், உறவாடுங்க. இதெல்லாம் சும்மா வராது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா எல்லாம் நடக்கும். ஒன்றுமே நடக்காது. திட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் ஆழமான இடத்துக்கு நம்ம போகும்படி கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார்.
கொஞ்சம் ஆழமாக தேவனுக்குள்ளே ஆழமாக போகணும், கிறிஸ்துவுக்குள்ளே கொஞ்சம் ஆழமாக போகணும். எல்லாராலையும் இப்படி சொல்ல முடியாது, எல்லா மனுஷனாலையும் இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா விழுந்து போன மனிதனுடைய மனம் வந்து தன்னை எப்படி உயர்த்தி காமிக்கலான்றதுல தான் முழுமூச்சா நிற்குதே தவிர, எப்படி கிறிஸ்துவை வெளிப்படுத்தலாம், எப்படி தேவனை வெளிப்படுத்தலாம், எப்படி ராஜ்யத்தை உயர்த்தி காண்பிக்கலாம் எண்ணம் வராது, விழுந்து போன மனிதனுக்கு வராது. இப்ப இந்த மனிதன் தேவனோடு உறவாடும் பொழுது, கிறிஸ்துவோடு உறவாடும் பொழுதுதான் அந்த உறவு தான் இதெல்லாம் கொடுக்க முடியும். திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே இதெல்லாம் கேட்டுட்டு தான் பார்வோன் பேசுறான் பாருங்க. வாசிங்க இப்போ 38வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவனுக்கும் பார்வோனுக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவன் மூச்சுக்கு மூச்சு யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான்? பார்வோன் தேவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்களையே தேவனாக வழிபட்ட காலங்கள், ராஜாக்களை கடவுளா வழிபட்ட காலங்கள். மக்கள் வந்து ராஜாக்களை கடவுளா பார்ப்பாங்க. இப்போ அவனுக்கு ஒன்று விளங்கிடுச்சு, பார்வோனுக்கு ஒன்று விளங்கிடுச்சு, நான் தேவன் இல்லை, இந்த யோசேப்பின் தேவன் தான் தேவன். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய கடவுள்னு சொல்லிக்கிட்டு அலைகிறாங்க. நான் தான் கடவுள்னு அநேக மக்களும் அந்த கடவுள்னு அநேகரை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். நாட்கள் வருகிறது, யோசேப்புகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். யோசேப்புகளை எழுப்பி இந்த கடவுள் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களாம் சொல்ல போறாங்க, நான் கடவுள் இல்லை, நான் தேவன் இல்லை என்று அறிக்கையிடுகிற காலங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட யோசேப்புகள் எழும்ப வேண்டும். சொல்ல வைக்கிற யோசேப்புகள் எழும்பணும். தேவனை வெளிப்படுத்துகிற யோசேப்புகள், தேவனை இந்த உலகத்துக்கு காண்பிக்கிற யோசேப்புகள், தேவனை பிரதிபலிக்கிற யோசேப்புகளை கர்த்தர் எழுப்புவாராக. எழுப்பி உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் நிறுத்துவாராக. ஆமென். வாசிப்போம் தானியேல் புஸ்தகம். தானியேல் 6ஆம் அதிகாரம். இங்கே ஒரு சம்பவம் நடக்குது, உங்களுக்கு தெரியும். தானியேல் வந்து ஜெபிக்கிற மனுஷன், யெகோவா தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறான், 3 வேளை ஜெபிக்கிறான். தானியேல் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த கைதி இப்போ பாபிலோனில் வந்து இவன் இப்போ பெரிய ஆளாயிட்டான், கிட்டத்தட்ட ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனை போல மேலே உயர்த்தப்பட்டுட்டான். அதை பார்த்து எல்லாருக்கும் பொறாமை, அந்த உள்நாட்டில் இருக்கிற அந்த நாட்டுக்காரனுக்கெல்லாம் பொறாமை. ஒரு கைதி வந்து இவ்வளோ உயர்த்தப்பட்டுட்டானேன்னு சொல்லி அவனை எப்படியாவது அவனை மாட்டி விடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறான். எதுலேயுமே குற்றம் பார்க்க முடியலை. இவன் ஒன்று தான் இவன் செய்கிறான். 3 வேளையும் தேவனை நோக்கி எருசலேமுக்கு நேராக கரங்களை விரித்து ஜெபித்து கொண்டிருக்கிறான். இவெல்லாம் தந்திரமாக, பிசாசின் பேயின் மக்கள் தந்திரமாக வேலை செய்கிறாங்க பாருங்கள். தந்திரமாக வேலை செஞ்சு இந்த ஒரு காரியத்தில் தான் இவனை பிடிக்கலான்னு சொல்லி இவனை பிடிக்கிறதுக்குனே ஒரு சட்டத்தை போட்டு ராஜா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 1 மாதத்துக்கு உங்களை தவிர வேறு யாரையும் இந்த ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது, வேறு யாரையும் வணங்கக்கூடாது ஆண்டவரே, ஒரு சட்டம் போடுங்க. ராஜாவுக்கு தெரியாது இவங்க எல்லாரும் கார்னர் பண்ணுறது, யாரை கார்னர் பண்ணுறான், தானியேலை கார்னர் பண்ணி தானியேலை அழிக்கிறதுக்கு தான் செய்கிறான்றது ராஜாவுக்கே தெரியாது. அவனு வந்து தன்னை ராஜாவாக வணங்கணும்னா அவனுக்கும் சந்தோஷம் தானே. ராஜாவுக்கும் அடையப்பா நாடே என்னைய கடவுளை வணங்க போகுதுன்னொடனே வேகமாக கையெழுத்தை போட்டு மோதிரத்தை போட்டு முத்திரையும் வச்சு எல்லாம் பண்ணிட்டான். சட்டம் இயற்றப்பட்டு விட்டது. அப்புறம்தான் தெரியுது இவன் யாருக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கிறான், தானியேலுக்காக பண்ணியிருக்கிறான்னு சொல்லி தானியேலை பிடிச்சி கொண்டு வந்து சிங்க கெபியில் போட்டாங்க. அந்த சிங்க கெபியிலிருந்து கர்த்தர் தானியேல் 3 வேளையும் ஆராதித்த தேவன் அவனை தப்புவிக்க வல்லவராயிருந்தார்.
பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ராஜா வந்து போடாமல் வேணால் காப்பாற்றலாம், சிங்கக்கபியில் போடாமல் வேணால் ராஜா காப்பாற்றலாம். ஆனால் அதே அவனால் முடியலை. அவன் விரும்பினானா, ஆனால் அவனால் காப்பாற்ற முடியலை. அப்படியே காப்பாற்றிருந்தா போடாமல் வேணால் காப்பாற்றலாம். ஆனால் இன்னொரு ராஜா இவனுக்கு தெரியும், அந்த ராஜா இவனை போட்டாலும் காப்பாற்றுவார், சிங்கக்கபிக்குள்ளே போட்டாலும் காப்பாற்றுவார். அக்கினிக்குள்ளே போடாமல் வேணா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ராஜா காப்பாற்றலாம். ஆனால் அந்த ராஜா அக்கினிக்குள்ளே போட்டாலும் காப்பாற்றுகிறவர். அவர்தான் நம்முடைய ராஜா, அவர்தான் நம்முடைய தேவன். அந்த தேவனை அறிந்தவன் தானியேல். இப்போ காப்பாற்றப்பட்டு விட்டான், பாதுகாக்கப்பட்டுட்டான். இப்போ வந்து பேச்சு, இப்போ பாயிண்ட் என்னன்றது அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ ராஜா பேசுகிற பேச்சை பாருங்கள். ராஜா வந்து ஒரு கட்டளை போடுறான், எழுதுறான் பாருங்க. தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. தானியேல் 6:25. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. தேவனுக்கு முன்பாக இல்ல, தானியேலின் தேவனுக்கு முன்பாக. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த தேவனை தானியேல் வெளிப்படுத்தி இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஜெபம், அவனுக்கு நடந்த அற்புதம். தானியேல் எவ்வளவு கெட்டிக்காரன் என்றதை காமிக்கல, தானியேலின் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை ராஜாவுக்கு காண்பித்திருக்கிறது. ராஜாவுக்கு காண்பித்திருக்கிறது. நான் ஜெபிக்கிறேன், நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட தானியேல்கள் தேசத்தில் எழும்ப வேண்டும், உயர்ந்த இடங்களுக்கு வரணும், உயர்வான ஸ்தலங்களுக்கு வரணும். நான் சொல்றேன், ஆமேன். ராஜாக்களை பாதிக்கக்கூடிய, ஆளுகையில் இருக்கிறவர்களுடைய இருதயத்தை பாதிக்கக்கூடிய விதத்தில் தேவனை பிரதிபலிக்கிற யோசேப்புகளையும் தானியேல்களையும் கர்த்தர் எழுப்ப வேண்டும். நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் படிக்கணும், மேலான இடங்களுக்கு வரணும், உயர்ந்த பதவிகளுக்கு வரணும். அதற்கு காரணம் இவங்க யாருன்னு காமிக்கிறதுக்கு இல்ல, இந்த பையன் யாருன்னு காமிக்கிறதுக்கு இல்ல, இந்த பையன் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை இந்திய தேசத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறவர்களுக்கு காண்பிக்கும்படியாக சபை மக்கள், ஆவிக்குரிய மக்கள், திருச்சபையின் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் உயர்ந்த இடத்துக்கு வரணும். அப்படி உங்க பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணுங்க. சும்மா சின்ன சின்ன விஷயத்திலேயே போகக்கூடாது. சின்ன ஏதோ போய் ஏதோ வயிற்ற கழுவுறதுக்கு அளவுக்கு வந்தால் போதும் அப்படி நினைக்காதீங்க. நல்ல உயர்ந்த அந்த தரிசனம், ஒரு பார்வை, ஒரு விருப்பம் நமக்குள்ள வரணும். பாருங்க, பெரிய உயர்ந்த இடங்களுக்கு வரணும், மேன்மையான இடங்களுக்கு வரணும். தானியேலை பாருங்க, அவன் உயர்ந்த இடத்துல இருந்ததுனால, உயர்ந்த இடத்துல இருந்து தான் எவ்வளவு கெட்டிக்காரன்றதை வெளிப்படுத்தல. அவன் வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்துல ராஜாவுக்கு யாரை வெளிப்படுத்தி இருக்கிறது? தேவனை வெளிப்படுத்தி இருக்கிறது. எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை உள்ளுக்குள்ள, அந்த ஆசை நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே, என் மூலமா, என் வாழ்க்கை மூலமா, எனக்கு கிடைக்கிற உயர்வின் மூலமா, நன்மையின் மூலமா, ஆசீர்வாதத்தின் மூலமா நீங்க வெளிப்படணும் ஆண்டவரே, நீங்க வெளிப்படணும் ஆண்டவரே. பேசுறேன் பாருங்க. தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். சொல்றது யாருங்க? தானியேல் சொல்லல. ஆச்சரியம், தானியேல் சொல்லல, சொல்றது யாரு? ராஜா சொல்றான். நான் சொல்றேன், நம்ம தேசத்தில் ஆளுகையில் இருக்கிறவர்கள் சொல்லுகிற நாட்கள் வருகிறது, சொல்லுகிற நாட்கள் வருகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், இயேசுவே ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லுகிற நாட்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த கடைசி கால எழுப்புதலை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிங்க. நம்முடைய வாஞ்சை தேவனை வெளிப்படுத்துவதா இருக்கணும், கர்த்தரை வெளிப்படுத்துறதா இருக்கணும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை முறை. பாருங்க, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது. ஒரு அஞ்ஞானி பேசுறான், அருமையானவர்களே, அஞ்ஞானி பேசுறான் அவருடைய ராஜ்யம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒத்துக்கிறான். எதை ஒத்துக்கிறான்? என் ராஜ்யம் அழிஞ்சிரும். அவனுக்கு தெரியுது,
என் ராஜ்யம் அழிஞ்சிரும், ஆனால் அவர் ராஜ்யம் என்ன செய்யாது, அழியாது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். கர்த்தத்துவம்னா கவர்மெண்ட்னு அர்த்தம், கவர்மெண்ட் அரசாங்கம். அவருடைய அரசாங்கம் தான் முடிவு பரிந்த நிலையில் இருக்கும். ஏன் அரசாங்கம் போயிடும், ஏன் கவர்மெண்ட் போயிடும். வாசிப்போம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். எழுத போறாங்க, இந்தியாவில் எழுத போறாங்க, இந்தியாவிலே எழுதப்பட போகிறது. வானத்திலும் பூமியிலும் அற்புதங்களை செய்கிறவர், வானத்திலும் பூமியிலும் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். ரட்சிக்க வல்லமை உள்ள ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம்னு இந்தியாவில் எழுதப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்மெல்லாம் யாரை வெளிப்படுத்தணும்? ஆனால் கசப்பான உண்மை என்னன்னா, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களை எப்படி வெளிப்படுத்தலான்றதில் தான் இருக்கிறாங்க. அது ஜெபமே அங்கே தான் ஆரம்பிக்குது. ஜபிக்கிறதுக்கு காரணமே, எனக்கு இந்த நன்மையை கொடுங்க, நான் யாருன்றதை இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும், காமிக்கணும். ஃபர்கெட் இட், மறந்துருங்க. அந்த அந்த ஆசையிலேயே மாற்றம் ஏற்படணும், விருப்பத்திலேயே மாற்றம் ஏற்படணும். என்ன காமிக்கிறது இல்லை ஆண்டவரே, உங்களை காமிக்கணும். நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிக்கணும். வைராக்கியம் கொள்ளணும். அந்த வைராக்கியம் இந்த நாட்களில் வரணும். அந்த ஒரு வைராக்கியத்தினால் நிரப்பப்படணும். பாருங்கள், ஆகவே இப்போ கர்த்தரை வெளிப்படுத்துகிற அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு தாகம் அது உள்ளே இருக்கும்போது சாயல் நிலைத்திருக்கும். அது இருக்கும்போது என்ன நிலைத்திருக்கும்? சாயம் அல்ல, சாயல். பாருங்க, தங்கம் இருக்குது, ஒரிஜினல் தங்கம். அதில் தங்கம் மாதிரியே இருக்கிற என்னவும் இருக்குது, கவரிங். அதுக்கு பேர் என்னது? இப்போ பார்க்குறதுக்கு எப்படித்தான் தெரியும்? இப்போ கவரிங் தான் என்னது? நம்ம சப்ஜெக்ட் படி கவரிங் தான். சாயம் தானா? அது சாயம்தான் பூசி, தங்க சாயம் பூசப்பட்டிருக்கு. ஆனால் ஒரிஜினல் தங்கம் அது என்னது? அது சாயல். அது சாயல், கவரிங் சாயம். இப்போ நம்ம மேலே சாயம் இருக்கா, சாயல் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னா அந்த தங்கத்தை, அது ஒரிஜினல் தங்கமா இல்லை அது கவரிங்கான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்களை உரசி பார்க்கறதுக்குன்னே சிலரை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், எதிர்த்த வீட்டுக்காரராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம். யாரையாவது வச்சு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? உரசி உரசி பார்க்குறாரு. இப்போ நம்ம என்ன விரும்புகிறோம்? நம்ம என்ன விரும்புகிறோன்னா, என்னைய உரசவே கூடாது, என்னை யாரும் உரசக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, சுத்த தங்கம் வச்சுருக்கிறவங்க உரசி பார்க்குறதுக்கு பயப்பட மாட்டாங்க. யார் தான் பயப்படுவா? என்னை யாரும் உரசவே கூடாதுன்னா உள்ள சாயம் இருக்கோ? நீங்கள் சொன்ன உரசிப்பார், நீ உரசிப்பார், எனக்குள்ளே சாயல் வெளிப்படுவதை நீ பார்ப்பாய். கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுவதை நீ பார்ப்பாய்.
கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுவதை நீ பார்ப்பாய். வேற வழியே இல்லை. ஆனால் கண்டிப்பாக சாயமானு கண்டிப்பாக என்ன செஞ்சு தான் ஆகணும், பார்த்து தான் ஆகணும். பார்க்காம இருக்க முடியாது. நீங்கள் எல்லோரும் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்கள்கிட்டலாம் கேளுங்க, எல்லாம் கண்டிப்பாக உரசி பார்ப்பாங்க. கையில் தங்கத்தை கொடுத்துட்டாலே முதல் வேலை என்ன தான்? அப்படி தானே பிரதர் முத்து? முதல் வேலை என்ன தான்? உரசி பார்க்காம வேலையே கிடையாது. உரசி பார்க்கணும், முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்குன்னே கர்த்தர் வச்சிருக்கிறார் நம்ம வாழ்க்கையில். அது இன்னைக்கு தான் நமக்கு தெரிஞ்சிருக்குது. இது வரைக்கும் நமக்கு தெரியாது, இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ உரசி பார்ப்பாங்க. உரசும்போது குப்பு 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 குப்புன்னு வருதுன்னா கவனிக்கணும். சாயல் இல்லை. கிறிஸ்துவை உரசி பார்த்தாங்க. கிறிஸ்துவை சுற்றி இருக்கிறவர்கள் உரசி பார்த்தாங்க. அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டது சாயம் அல்ல, பிதாவினுடைய சாயல் வெளிப்பட்டது. எத்தனை பேர் உரசுனாங்க அவர் வாழ்ந்த நாட்களில். எதுவுமே அவர் ஒன்றும் பண்ண முடியல. கிறிஸ்துவினுடைய அதே குணம், அதே சுபாவம், அதே சாயல் நமக்குள்ளிருந்து வெளிப்படட்டும். சாயம் வெளுத்துரும், சாயல் நிலைத்திருக்கும். இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ மத சாயம் பூசப்பட்ட ஒரு ஆள் இல்லை. மதத்தை தான் சாயம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? மத சாயம் பூசப்பட்டவர்களாய் நம்ம வாழக்கூடாது. கிறிஸ்துவின் சாயலை தரித்தவர்களாய் வாழ வேண்டும். திரும்ப நேரம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் நான் சொல்கிறேன், கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவை நீங்கள் என்ன செய்தீர்கள்? தரித்து கொண்டிருக்கிறீர்கள். உள்ளே இருக்கிறது கிறிஸ்து, உள்ளே இருக்கிறது மதம் இல்லை, உள்ளே இருக்கிறது சாயம் இல்லை, உள்ளே இருக்கிறது கிறிஸ்துவின் சாயல். கர்த்தாவே, என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு தெரியும் எனக்குள்ள சாயம் இருக்கா, சாயல் இருக்கான்னு. அதுபோல் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் உள்ள சாயம் இருக்கா, சாயல் இருக்கான்னு. இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. கர்த்தர் சொல்ற, ஒன்றும் கெட்டு போகல. இன்னைக்கு ஒப்பு கொடு, இன்னைக்கு மனம் திரும்பு. ஆண்டவரே, உம்மை நான் வெளிப்படுத்தணும், உம்முடைய சாயலை நான் பிரதிபலிக்கணும். இப்போ பிறகு இந்த லைட்டு என் முகத்துலேருந்து பட்டு வருதா? லைட்டு தெரியுதா? ஏன் லைட்டு தெரியுது என் முகத்தில்? லைட்டுக்கு முன்னால் நான் என்ன செய்கிறேன்? நிற்கிறேன். நான் கொஞ்சம் கீழே இறங்கிட்டேன்னா அந்த லைட்டு வெளிச்சம் என் முகத்தில் என்ன செய்யாது? படாது. அப்போ கிறிஸ்து வெளிப்படணும்னா நீங்கள் கிறிஸ்துவுக்கு முன்னால் போய் நிற்கணும், கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் நிற்கணும், கிறிஸ்துவின் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாக நிற்கணும். நிற்க தான் அவருடைய முக பிரகாசம் உங்க மேல வீசும். அவருடைய முகத்தை நீங்க பார்க்கணும். பார்க்க தான் அவருடைய சாயல் உங்களுக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் கஷ்டங்க. நான் சொல்றேன், நம்மளை உயர்த்தாம கிறிஸ்துவை உயர்த்துறதுன்றது விழுந்து போன மனிதனுக்கு கஷ்டம். நம்ம மாம்சத்தில் அதை செய்ய முடியாது. கிறிஸ்துவோடு உறவாடுனா மட்டும்தான் செய்ய முடியும். கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் போய் நின்னாதான் அதை செய்ய முடியும். கிறிஸ்துவின் சமூகத்தில் போய் நின்று அவருடைய முக பிரகாசம் நம்ம மேல வீசினாதான் நம்ம முகத்திலிருந்து கிறிஸ்துவின் பிரகாசம் மற்றவர்களுக்கு என்ன செய்ய போகிறது? வீச போகிறது. எழுப்பி நிற்போம், கண்களை மூடுவோம். Thank you, Holy Spirit. Hallelujah. நாம் சாயத்தை பூசிக்கொண்டவர்கள் அல்ல,
சாயலை தரித்து கொண்டவர்கள், கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டவர்கள். மதம் சாயத்தை பூசி விடுகிறது. ஆனா கிறிஸ்து சாயலை நமக்குள்ள வைக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்துவின் குணம் நமக்குள்ள வெளிப்படுகிறது. கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் பொறுமை, கிறிஸ்துவின் தாழ்மை, கிறிஸ்துவின் மனதுருக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மிலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வெறும் நன்மையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யம் இது 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 கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் பின்னால இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.